ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு எப்படி நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், சி சைட் போகலாமா பி சைட் போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கண்டில். நிஃப்டியோட டே கண்டில் நம்ம அஸ்யூஷுவல் எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணுறதுக்கு நான் வயலட் கலரில் மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் டேவோட ஹையை நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க் பண்ணுறதுக்கு வயலட் கலர் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க அனலைஸ் படி மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அடுத்து மார்க்கெட் எங்கே வரலாம், இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த டவுன் கேண்டில்லேருந்து எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்க பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு புல் பேக் கொடுத்ததுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தோணுது. அதை நம்ம 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 19,576 இந்த ரீஜன் வரைக்கும் மேலே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்கமிங் டேஸில் இந்த கேண்டில்ஸ் நியர்பையில் ஃபார்ம் ஆகிறப்ப நமக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் 19,540லேருந்து 550 ரீஜன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ இது டவுன் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் டவுன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் இருக்கேன். சரிங்களா? 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இங்கே பாருங்க, ஒரு ஹை, ஒரு லோ, எகெயின் ஹை, எகெயின் லோ, ஹை, லோ, எகெயின் ஹை போயிருக்கு மார்க்கெட்டு. எந்த இடத்துட்டுமே வந்து பாருங்க ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. லோ வந்து கீழே கட் பண்ணல, இந்த ஹைக்கும் இந்த லோ வந்து கட் பண்ணல. சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், அதாவது 19,400 ரீஜனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், திருப்பி மார்க்கெட்டு இங்கே 19,330லேருந்து 19,280 ப்ரீவியஸ் வீக்கோட ஹை வரைக்கும் திருப்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இந்த ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் ரிவர்ஸ் ஆகி இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில், சரிங்களா, அப்போ என்ன ஆகும், ஒரு ரிவர்ஸ் ஃபார்மேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரியான வரலாம் அப்படிங்கிறது பாருங்களேன். இப்போ இங்க இருந்து ஒரு ஹை, எகெயின் லோ, இப்போ எகெயின் ஹை எடுத்துட்டு போயிருக்குன்னா திருப்பி டவுன் ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த லெவல் ஃபர்ஸ்ட் ஆகும், அதாவது 19,280 அந்த ரீஜன். அதுக்கு அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் வரது பார்த்தீங்கன்னா 19,200. சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கலாம். அப்படி இல்லை இந்த லெவல் பிரேக் ஆகாம திருப்பி ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சதுன்னா 19,550லேருந்து 19,580 வரைக்கும் மேலே மார்க்கெட் ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? எதனால இந்த ஜோன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியரா சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஃபிபோனாச்சி போட்டு எந்த லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு லோ டு ஹையை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட்டு நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 19,440ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்த லெவல் பாருங்க, 0.23 லெவல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 19,350. சரிங்களா? இந்த லெவல் வரைக்கும் இதுக்கு கீழே உடச்சி 0.38 இந்த லெவலுக்கு ரீச் பண்ணுச்சுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லெவல் வருது பாருங்க, கரெக்டா 19,270 ரீஜன் வருதுங்களா? ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 19,350யும் அடுத்து 19,270யும் டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு அனலைஸ் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ இதை வந்து 15 மினிட்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில் போகலாம். இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த லெவல் வந்த எல்லா கேண்டிலுமே ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல ஆரம்பிச்சது. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல திரும்பி ரிவர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுங்க. இப்போ 19,400க்கு கீழே க்ளோஸ் ஆகுது, இதுக்கு கீழே டவுன் ஆகி மார்க்கெட் இறங்குதுன்னா அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,330யையும் அதுக்கு அடுத்து 19,275 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா நாங்கள் காமிச்சோம்ல உங்களுக்கு
அதாவது ஒரு ஹை, லோ, ஹை போயிடுச்சு, லோ வந்தா இந்த லெவல் வரைக்கும் 19,200 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். அந்த லெவல் வரப்ப இந்த இடம் 19,220 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். கீழே இருக்கிற இந்த பியூர் பாயிண்ட் பார்த்தீங்களா, இந்த இடம் சப்போர்ட், எகெயின் சப்போர்ட், நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்தா இந்த ஜோன் வந்து ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா நிஃப்டியோட கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குங்கிறது புரியுதா? நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பிளாக் பண்ண மாதிரி ரைட்டர்ஸ் நமக்கு நிஃப்டியும் பிளாக் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அப்போ அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா எனக்கு 19,300லேருந்து இந்த 19,500 இந்த ரெண்டு ரீஜனுக்குள்ளார கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோ அப்படி இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த 19,275 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். சரிங்களா? நேற்று நம்ம அனலிசிஸ் வீடியோலயே நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் எந்த லெவல். இப்போ இங்கேருந்து அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? இது ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆகுது. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுவும் ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவலில் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி மார்க்கெட்டிங் பாருங்க எப்படி நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருந்தோமோ அந்த லெவலில் இருந்து எடுத்துட்டு பாருங்க. சப்போர்ட்டு, சப்போர்ட் ரிஜியன், எகெயின் சப்போர்ட் ரிஜியன், இங்கேயும் சப்போர்ட்டு, இப்பயும் வந்து மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு பாருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஜோன் உடைக்கிற பட்சத்தில் அதாவது 43,600 உடைக்கிற பட்சத்தில் எகெயின் மார்க்கெட் வந்து 43,400யும் அதுக்கு அடுத்து உடைச்சிச்சுன்னா கீழே 43,280 அது 300 ரீஜன் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இது நம்ம வந்து ஃபர்தராக டே கேண்டில்லேருந்து வருவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது ஜஸ்ட் என்ன நடந்துச்சு இன்னைக்குங்கிறத உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணேன். சரி, டே கேண்டில் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில்ல நம்ம என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணிக்குவோம். என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கு நேற்று, அதாவது லாஸ்ட் அனலைசிஸ் வீடியோல நான் கிளியர் சொல்லியிருந்தேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த கேண்டில் அந்த கிரீன் கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கதாகவும், இப்போ இதுக்கு அடுத்து மேலே வந்து இன்னைய டேவோட ஹை லெவலில் வந்து அதாவது ப்ரீவியஸ் டே நடந்துச்சுல அந்த ஹை லெவலில் வந்து எகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் நம்ம ஆல்ரெடியும் ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்க 43,800. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே ஹை லெவலாகவும் ப்ரீவியஸ் டேவோட லோவை மார்க் பண்ணுறதுக்கு அடுத்து இது பாட்டம் லெவல் லெவலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறணும்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிற பட்சத்தில் தான் 43,900யும் அதுக்கு அடுத்து 44,050 அந்த ரீஜனையும் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை இப்போ நம்ம இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் உடைக்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் வீக்கோட லோவையும் அதுக்கு அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனோட லோவையும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இப்போ 1 ஹவர் கண்டினில் போய் மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ 1 ஹவர் கேண்டில்ல ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, லோ, ஹைல இருந்து இப்போ மார்க்கெட் லோ லெவல்ல இருக்கு. சரிங்களா? இங்க இருந்து புல் பேக் கொடுக்குற பட்சத்தில் எகெயின் இந்த 43,900 அப்படி இல்லை இந்த இடத்துல இருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த டேவோட லோ கட் ஆகிற பட்சத்தில் இந்த லெவல் எகெயின் ஒரு ரீடெஸ்ட் திருப்பி இந்த சப்போர்ட் பாயிண்ட் அதாவது இங்கே சப்போர்ட்டு இந்த இடம் சப்போர்ட் ஆகும் ப்ளஸ் இந்த இடம் சப்போர்ட் ஆகும் ஆக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேவா? இதை அப்படியே 15 மினிட்ஸில் வச்சு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கண்டினியூ வச்சிடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து கால் சைடு போகலாமா புட் சைடு போகலாமா எப்படி அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 43,650 இந்த ரீஜனில் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 43,700 இந்த லெவலுக்கு மேலே மூவ் ஆகுறப்ப 43,800 இந்த லெவல் ரீச் பண்ணோம். இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 43,900 எகெயின் இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் எகெயின் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட்டு 44,060 அந்த ரீஜன் வரைக்கும் மேலே ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே டவுன் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் டேவோட லோவும் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அப்போ 43,500 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி இறங்க ஆரம்பிச்சதுன்னா 43,420யும் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் எகெயின் 43,300 வரைக்கும் கீழே இறங்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு மூமெண்டம் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பை ட்ரெண்டில் இருந்து அப்பாச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணோம்னா 43,100 வச்சுக்கோங்க ரவுண்ட் நம்பரு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம் பாருங்க
43,250 ரீஜன் இருக்குல்ல, நம்ம அதை ஹரிசாண்டல் லைன்ல மார்க் பண்ணிடுவோமே. சரிங்களா? 44,250 வரைக்கும் இந்த லெவல் 44,040க்கு மிஸ் ஆகுறப்ப இதுக்கு மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு ரீடெஸ்டோ நடந்துதா திருப்பி ஏறுமோ அப்படிங்கிறது என்னோட அனலைசிஸ்ல தோணுது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எஃப்ஐஸ் டேட்டா ஆல்ரெடி பார்த்தலாம். எஃப்ஐஸ் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 84 கோடி செல்லிங்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் எஃப்ஐஸ் செல்லிங்ல தான் இருக்காங்க. சரியா? தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.